நடத்துகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. எல்லாரும் சொல்லாமா? நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர். எல்லாருமே வாய்களை திறந்து கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இயேசுவே நாள் வரை தாங்குகிறீர். இரக்கத்தினாலே தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ. கண்களை மூடி சொல்லாமா? என்னை தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தே. நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. நீங்க மாத்த சொல்லுங்க. தாங்கி நீ சொல்லா சுமந்தே சுகம் தந்தி என்னை தாங்கி நீர். எல்லாருமே கண்களை மூடி எங்களை தப்புவிக்கிறவரே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. ஓ நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி அப்பா. கருவில் இருந்து என்னால் வரை கருவில் இருந்து இயேசுவே என்னால் வரை உங்க இரக்கத்திற்காக நன்றி அப்பா. இதுவரை என்னை தாங்கினவர் நடத்தினவர், இனிமேலும் எங்களை தாங்குவேர் நடத்துவேர். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில உங்க நாம் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான காரியங்களை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமையடைய விடாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைங்க எழுந்துருங்க. சிறு பிள்ளைக்கு அனுப்பணும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமா பிள்ளைகள் மீது கரம் இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற எல்லா இதுகள் நிர்மூலமாகட்டும். டீச்சர்ஸ் ஞானத்தினால் நிரப்புங்க. பிள்ளைங்க கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை ஆசீர்வதிப்பிறாங்க. உங்க கரம் கூட வந்து நடந்துட்டு இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம இதை கடந்து போயிடுங்க பார்க்கலாம். அப்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பிரதர் தயா அவங்க அப்பாக்காக ஜெபிக்க போகிறோம். ஹார்ட் அட்டாக் போல வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கடந்த வாரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி
சபையர் எல்லாரும் ஒருமுறைப்பட்டு ஜெபம் பண்ணலாமா? அந்த மகனை இயேசு தொடும்படியாக, இந்த நாள்ல எல்லா பயங்கள் விலகும்படியாக இயேசுவே நீர் அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, இந்த நாள்ல நாங்க சபையர் எல்லாரும் ஒருமுறைப்பட்டு ஆண்டவரே தயவோடு அவங்க அப்பாக்காக ஜெபிக்கிறோம். மகனை இயேசுவின் ரத்தத்துல மறைக்கிறோம். எல்லா பயங்கள் திகழ்கள் விலகட்டும். எல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக் என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிவதாக. டாக்டர் கண்கள்ல தயவு கிடைக்கட்டும். இப்பொழுதே ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகட்டும்பா. எல்லா உடல் உறுப்புகள் எல்லாம் சரியாக இயங்குவதாக. எல்லா விதமான பயத்தின் காரியங்கள், எல்லா திகிலின் காரியங்கள், வேதனைகள் எல்லாம் விலகுவதாக. அந்த மகனை இயேசுவின் ரத்தத்துல மறைக்கிறோம். உச்சந்தல்ல இருந்து உள்ள பாத வரைக்கும் உங்க கரம் மூடிக்கொள்ளட்டும். எல்லா பலவீனத்துல உங்க பலன் இயேசுவின் நாமத்தினால கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே டாக்டர் கண்கள்ல தயவு கிடைக்கட்டும். அந்த இடத்தை தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மகனுடைய ஜீவனை தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதே நீர் மீட்டு கொடுங்கப்பா. அந்த குடும்பத்தை நீர் ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. உங்க நாமம் மையப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் இந்த சபைக்கு வந்ததில்லை, இன்றைக்கு தான் முதல் முறை இந்த சபைக்கு வந்திருக்குன்னு சொல்றவங்கள நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். இது வரைக்கும் இங்க இந்த சபைக்கு இந்த இடத்துக்கு வரல, இன்னைக்கு தான் முதல் முறை வந்திருக்கீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சில நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபித்து உங்களுக்காக நாங்க ஒரு கார்டை கொடுக்க போகிறோம். புதிதாக வந்திருக்காங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க. அந்த கார்டில் உங்களுக்கு குறித்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க அது உபயோகமாக இருக்கும். இப்படி கூட நிற்கிற நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க. சபையர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி புதிதாக வந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபிக்கலாமா? பிதாவே, நாங்கள் சபையர் எல்லாரும் ஒருப்பட்டு இந்த நாளில் புதிதாக வந்த போது மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலை இங்கே வந்திருக்காங்க நீங்க அறிந்து இருக்கிறீங்க. அதற்கேற்ற வண்ணமாக கர்த்தர் நீங்க நடத்துங்கப்பா. எல்லாம் பலவீனங்கள் பாரங்கள் எல்லாம் விலகட்டும். இந்த நாள்ல நாங்க பாடினது போல நீரே எங்களை தாங்கி நடத்துகிற தெய்வம், எங்களை தப்புவிக்கிற தெய்வம். இந்த நாள்ல மகளை நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அழைத்து வந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து சபைக்கு வர சத்தியத்துல வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு சில அறிவிப்பு இருக்கு, நான் சொல்கின்றேன், நன்றாக கவனிங்க. இன்று மாலை 4 மணிக்கு மருத்துவமனை ஊழியர் இருக்கு. ஆகவே சபையார் மருத்துவமனை ஊழியத்தில் கலந்து கொள்ளுறவங்க நீங்க சரியாக 3:50க்கெல்லாம் MS நகர் வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை மருத்துவமனை ஊழியத்திற்கு இது வரைக்கும் நான் வந்ததில்லை, வரணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா நீங்க முடிஞ்ச பிறகு எங்களை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு நாங்க கைட் பண்ணுவோம். மருத்துவமனை ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை 7 மணிக்கு திருமணமான கணவர்கள், குடும்ப தலைவர்கள், புருஷர்களுக்கான மாதாந்திர கூடுகை பாஸ்டர் பால்மணி வீட்டில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஆகவே புருஷர்கள், திருமணமான புருஷர்கள் நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, இன்று மாலை 7 மணிக்கு பாஸ்டர் பால்மணி வீட்டு, அதாவது பிருந்தாவனம் 1ஆம் தெருவில் கூட்டமான நடைபெறும். ஆகவே நீங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துறோம். மனைவிமார்களே உங்கள் புருஷர்களை என்ன பண்ணுங்க, அனுப்பி வைங்க. இது நல்ல காரியம். அதே போல வருகின்ற வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதாந்திர கூடுகை MS நகர்ல ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. மாலை 7 மணிக்கு திருமணமான பெண்கள் நீங்க எல்லாரும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, வந்து கலந்து கொள்ளுங்க. இது உங்களுக்கான ஒரு கூடுகை. ஹல்லேலூயா. இந்த கூடுகையை தவற விடாதீங்க. எல்லா பெண்களும், திருமணமான அனைத்து பெண்களும் நீங்க எல்லாரும் வந்து இந்த ஐக்கியத்துல பலப்படும்படி உங்களை உற்சாகப்படுத்துறோம். புருஷர்களே உங்கள் மனைவிகளை என்ன பண்ணுங்க, தயவு செய்து இந்த கூட்டத்திற்கு அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அமாவாசை ஜெபம் இருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை நம்மளுக்கு அமாவாசை ஜெபம் MS நகர்ல மாலை 7 மணிக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அதே போல 21 ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினமா இருப்பதனால அன்று மாலை 7 மணிக்கு பழைய சேத்துப்பட்டில அமாவாசை ஜெபம் நடைபெறும். ஆகவே இந்த காரியத்தை நினைவில் வைத்து அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க நீங்க அந்த பிரேயர்ல கலந்து கொள்ளுங்க. சனிக்கிழமை அமாவாசை ஜெபம் இங்க MS நகர்ல மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பழைய சேத்துப்பட்டில அமாவாசை ஜெபமானது நடைபெறும். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் பங்கு பெறுங்க. CG கிளாஸ் வந்து எப்போ நடக்கும் என்பதை உங்களுக்கு பின்னால சொல்லுவாங்க. ஸோ சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை CG கிளாஸ் நடைபெறாது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல கடந்த வாரம் சொன்னது போல அடுத்த மாதம் 1ஆம் தேதி
2ஆம் தேதி விடுமுறை நாட்களாக இருப்பதனால 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை இதே இடத்துல காலை 5 நடைபெறும். வாக்குத்தத்த ஆராதனை நம்மளுக்கு ஒயிட் பார்ட்டியால் இதே இடத்துல சபை நடக்கிற இதே இடத்துல காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அது மாத்திரம் இல்ல, அதனோடு சேர்ந்து அந்த நாட்கள்ல 12 மணி நேரம் ஜெபம் நடைபெறும் சொன்னோம். ஸோ காலை 5 தொடர்ந்து அப்படியே தொடர்ச்சியாக மாலை 5 மணி வரைக்கும் இதே இடத்துல 12 மணி நேரம் ஜெபம் இங்க ஆராதனை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஆகவே சபையர் எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க, வந்து கலந்து கொள்ளுங்க. எவ்வளவு நேரம் உங்களால தேவனுக்கு கொடுக்க முடியுமோ அந்த நேரத்தெல்லாம் நீங்க கொடுத்து நீங்க தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. அதே போல 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்றைய தினத்துல விடுமுறையா இருப்பதனால வாலிப பிள்ளைகளுக்காகவும் இள வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஒரு விசேஷித்த ஒரு நாள் முகாம் போல திருப்போரூர் கேம்ப் சைட்ல ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஒன் டே ரிட்ரீட் கேம்ப் யூத்துக்காக இளம் வாலிப பிள்ளைங்க, அதாவது 13 வயதுக்கு மேல இருக்கிற உங்க டீனேஜ் பிள்ளைகளையும் நீங்க என்ன பண்ணுங்க, உற்சாகத்தோடு அனுப்பி வைங்க. இது நல்ல காரியம். ஒன் டே ப்ரோக்ராம் போல ஒரு நாள் முழுவதுமாக தேவனுடைய சமூகத்திலிருந்து நல்ல காரியங்களை பிள்ளைங்க கற்றுக்கொள்ள போகிறாங்க. அதற்கான என்ட்ரி தொகை பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 300 ரூபாய் டிரான்ஸ்போர்ட், உணவு மற்ற காரியங்களுக்காக அது வாங்கப்படுகிறது. ஆகவே 300 ரூபாய் ஒரு நபருக்கானது. அதை நீங்க கொடுத்துடுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்தி நீங்க அனுப்பிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவிப்பெல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறோம். ஒருவேளை கவனிக்கலாம், யூடியூப்ல லைவ்ல நீங்க பார்த்து பயனுள்ளபடி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட இன்றைக்கு இந்த வாரத்துல எனக்கு பிறந்தநாள் என்று சொல்லுகிறவர்களை வாழ்த்த விரும்புகிறோம். இன்றைக்கு இந்த வாரத்துல பிறந்தநாள் என்று சொல்லுகிறவங்க இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருமண நாள் இன்றைக்கு இந்த வாரத்துல திருமண நாள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மை நாள் நிரப்புவாராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை கிருபை உங்களை தொடரட்டும். சபையர் எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபிக்கலாமா? ஒருவேளை இந்த வாரத்துல பிறநாள் காணுகிற பிள்ளைங்க யாராவது இருப்பாங்கன்னா அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணலாம். பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்தில் திருநாளை காணுகிற உமது மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிற்கிற சூழலை நீங்க அறிந்திருக்கிறீங்க. கர்த்தர் அப்பா, நாங்க பாடினது போல எங்க கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிற தெய்வம் இந்த நாள்ல மகளோடு நீங்க இருக்கிறீங்க. யார் இல்லைனாலும் நீர் கூட இருக்கிறீங்க, நீங்க நடத்துறீங்க. ஒவ்வொரு வருஷத்தின்படி இந்த வருஷம் இருக்காது. இந்த வருஷம் மாறுதலையில காண செய்வீங்க, அற்புதங்களை காண செய்ய போறீங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. குடும்பம் கட்டப்படட்டும். குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா இதுகள் நிர்மூலமாகட்டும். மகள் இன்னும் வளர உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா கண்ணீர்கள் கவலைகள் மறையட்டும். செழிப்பு, நன்மை, ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் இன்னும் உமக்காக வாழ உமக்காக ஓட கர்த்தர் உதவி செய்கிறார்கள். இந்த நாள்ல கூட ஆண்டவர், இந்த வாரத்துல பிறந்தநாள காணுகிற பிள்ளைகள் யாராவது இருப்பாங்கன்னா, இந்த யூடியூப்ல கேட்கிறாங்கன்னா, இந்த நாள்ல ஜெபிக்கிறோம். அவர்களே கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவக்கரம் மூடட்டும், பலன் உண்டாகட்டும், பலவீனங்கள் விலகட்டும். நீர் கூட இருந்து நடத்துகிறாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இப்பொழுது கூட தேவனுடைய ஊழியத்துக்கான காணிக்கை தசமாகத்தை விதைக்க போறோம். எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக நம் கரங்களை காணிக்கை தசமாகத்தை எடுத்து நாம் விதைக்கலாம். ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாமா? பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே, எங்க கரங்கள் இருக்க இந்த காணிக்காக தசமாகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலை இதை நாங்க விதைக்கிறோம், நீங்க இருக்கிறீங்க. அதற்கேற்றவனமாக 100 மடங்கு எங்க வாழ்க்கையில நன்மையினால் நிரப்புங்க. கொடுப்பதனால வருகிற ஆசீர்வாதம், பொருளாதாரத்தின் நன்மைகள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் மூடட்டும். எங்களுக்குள்ளாக காணப்படுகிற எல்லா கடன்கள், தரித்திரங்கள், சாபங்கள், கட்டுகள், எல்லா குறைவுகள் மறையட்டும். நிறைவினால நன்மையினால நிரப்புங்கப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, திருப்தியாக்கி நடத்துங்க. இந்த காணிக்கை தசமாக நம்முடைய ஊழியத்திற்கான விதைக்கிறோம். இதை ஆசீர்வதிங்க. இது ஊழியத்திற்கான பயனடைட்டும். மீதி எடுக்க உதவி செய்யுங்க. வீணான செலவுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள்ல இதற்குரிய பலன்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் மூடட்டும். நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் காணிக்கை தசமாகத்தை விதைக்கலாம். காணிக்கை போட்டவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள்.
பாடலை பாடி நம் கர்த்தருக்கு நம் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றுகிறது. வார்த்தைக்கு முன்னதாக நாம் நம்ம இருதயங்களை அவருக்கு நேராக திருப்பும்படியான அந்த பாடலை நாம் பாடுவோம். ஒரு புதிய பாடலாம். நாம் மீண்டும் அதை கேட்டு கவனமாக பாடும் வார்த்தைகளை உணர்ந்து என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க. நான் களிமண்ணை போல இருக்கிறேன், என்னை வணைந்து கொள்ளுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமே. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க. நான் களிமண்ண போல என்னை வணைந்து கொள்ளுங்க. நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க. நான் களிமண்ணை போல என்னை வணைந்து கொள்ளுங்க. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. என்னை நடத்த வேண்டிய காலை வேளையில எல்லாரும் கேட்கலாமா? பக்கத்தறையில எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை நோக்கி தயவுக்கா கேளுங்க. ஒப்பு கொடுத்தேன் உங்க சித்தப்படி, நடத்தி செல்லும் உங்க திட்டப்படி. ஒப்பு கொடுத்தேன் உங்க சித்தப்படி, நடத்தி செல்லும் உங்க திட்டப்படி. யோனா போல தர்ஷீசுக்கு போக மாட்டேயா, நினிவேக்கு போய் நிறைவேற்றுவேனையா. அந்த யோனா போல வழி மாறி போக மாட்டேயா, நினிவேக்கு போய் நிறைவேற்றுவேனையா. நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல உள்ளத்தின் ஆழத்தில் பாடுவோமா? நம்ம ஸ்தானத்தை இழந்திருந்தோம்னா, நம்மள ஆண்டவர் எங்க வைக்கணும்னு நினைச்சிருந்தாரோ அங்க வைக்கும்படி கேட்போம். நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க. நான் களிமண்ணை போல என்னை வணைந்து கொள்ளுங்க. நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க. நான் களிமண்ணை போல என்னை வணைந்து கொள்ளுங்க. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. என்னை நடத்த வேண்டிய வழியில பரிசுத்த ஆவியானவரே என்னை சேர்க்க எங்களை நடத்துங்க. இடத்துல சேருங்க. எளியவனை நோக்கி பார்க்கின்றீ, தாழ்ந்தவனை நீ உயர்த்துகிறீ. எளியவனை நோக்கி பார்க்கின்றீ, தாழ்ந்தவனை நீ உயர்த்துகிறீ. லோத்து மனைவி போல நான் திரும்ப மாட்டேயா, திரும்பி உப்பு தூணா போக மாட்டேயா. அந்த லோத்து மனைவி போல நானும் திரும்ப மாட்டேயா, திரும்பி உப்பு தூணாய் போக மாட்டேயா. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல எனக்காக யாவும்
எனக்காக யாவும் செய்பவரே, என்னில் என்றும் இயேசு வாழ்பவரே, எனக்காக யாவும் செய்பவரே, என்னில் என்றும் இயேசு வாழ்பவரே. கேயாசிய போல பண ஆசை வேணாம் யா, எலிசா போல நானும் மாற, எலிசா பண ஆசை எலிசா போல நானும் மாற வேணும் யா. இந்திய வழியில நடத்துங்க, என்ன சேர்க்க வேண்டிய இடத்துல இருங்க. நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க. நான் களிமண்ணை போல என்னை வணைந்து கொள்ளுங்க. நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க. நான் களிமண்ணை போல என்னை வணைந்து கொள்ளுங்க. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க. விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்ன நீங்க நடத்துங்க. என்ன நடத்தினாலும் எப்படி நடத்தினாலும் ஸ்தோத்திரம். நடத்த வேண்டிய எங்க வாழ்க்கைய, எங்க குடும்பத்தை, எங்களை என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. ஒப்பு கொடுத்தேன் உங்க சித்தப்படி, நடத்தி செல்லும் உங்க திட்டப்படி. ஒப்பு கொடுத்தேன் உங்க சித்தப்படி, நடத்தி செல்லும் உங்க திட்டப்படி. யோனா போல் தர்ஷிஷுக்கு போக மாட்டேயா, நினிவேக்கு போய் நிறைவேற்றுவேனையா. அந்த யோனா போல வழி மாறி போக மாட்டேயா, நினிவேக்கு போய் நிறைவேற்றுவேனையா. நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க. நான் களிமண்ணை போல என்னை வணைந்து கொள்ளுங்க. நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க. நான் களிமண்ணை போல என்னை வணைந்து கொள்ளுங்க. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. என்னை நடத்த வேண்டிய பல சத்துரு என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க. நான் களிமண்ணை போல. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது, ஒரு குயவனுக்கு களிமண் மேல அதிகாரம் இருக்கும்போது எனக்கு உங்க மேல அதிகாரம் இல்லையா? ஏன் குயவன் சித்தப்படி, குயவன் விரும்புகிறபடி களிமண்ணை இஷ்டம் போல பிசைந்து வணைந்து அதை பாத்திரமாக வணைகிறான். அது கெட்டு போனா மறுபடியும் பிசைந்து வேற பாத்திரமா வணைகிறான். அப்போ அந்த உரிமை எனக்கு உங்க மேல இல்லையான்னு கேட்கிறார். அப்போ நான் என்னுடைய இஷ்டப்படி நீங்க நடத்துங்கப்பா நான் கேட்கறத விட உங்க சித்தப்படி நடத்துங்க. அதான் உண்மை. இப்ப பார்த்த கதாபாத்திரங்கள் யோனாவா இருக்கட்டும், லோத்துனுடைய மனைவி கேயாசி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பூமியின் மேல கண்களை பதிய வைத்து ஆஸ்திகள் மேலையும் பணத்தின் மேலையும் பொருட்கள் மேலையும் வீண் வைராக்கியம். யோனாவுக்குள்ள இருந்தது வீண் வைராக்கியம்.
தங்களுக்கு பிடிக்காத பட்டணம் நினிவே பட்டணம். அதனால அந்த பட்டணத்துக்கு நான் ஏன் எச்சரிக்கணும்? அது மனம் திரும்பாம அப்படியே அழிஞ்சு போனா என்ன அப்படிங்கிற வீண் வைராக்கி. அதனால கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுற, வழி மாறி போற. ஆண்டவர் ஒண்ணு சொல்லி இருக்க, நாம் ஒண்ணு செய்யும் பொழுது பெருங்காற்று, புயல், சூறாவளிகள் ஏன் இவ்வளவு கொந்தளிக்குதுன்னா, கர்த்தர் ஒண்ணு சொல்லி இருக்க, நாம் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் ஒண்ணு சொல்லி இருக்க, அது தெரிஞ்ச நம்ம வேணுமென்னே நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த பாதையில் நடந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் யோனா போல நான் வழி மாறி போக மாட்டேங்கிற அழமான வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்துல தெரிவிப்போம். கரங்களை உயர்த்தி, ஒப்பு கொடுத்தேன் உங்கள் சித்தப்படி, நடத்தி செல்லும் உங்க திட்டப்படி. உணர்ந்து சொல்றீங்களா? ஒப்பு கொடுத்தேன் உங்க சித்தப்படி, என்ன நடத்தி செல்லும் திட்டப்படி. யோனா போலத சிசுக்கு போக மாட்டையா, நினிவேக்கு போய் நீரை வேற்றுவேனையா. அந்த யோனா போல வழி மாறி போக மாட்டையா, நினிவேக்கு போய் நீரை வேற்றுவேனையா. இந்த உலகத்தின் மீது கண்களை வச்சு பண ஆசை, பொருள் ஆசை, பதவி ஆசை, வீண் வைராக்கியங்கள், சண்டைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், பெருமைகள், அகந்தைகள், இவைகளோடு நம்மளால டிராவல் பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போகவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறார். எப்போ என்னுடைய சித்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்குறியோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் வரும். இழந்து போனது எல்லாம் திரும்ப வரும். இப்போ நெருக்கத்தின் பாதையில நீ இருந்தாலும் சீக்கிரம் விசாலத்துக்கு வருவேன். என் சித்தப்படி நீ வாழ்ந்தினான். ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, உங்க சித்தப்படி நாங்க வாழும்படி எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்க இஷ்டம் போல வாழ்ற வாழ்க்கையை நாங்க இறுக்கி பிடித்து உங்க சித்தத்துக்கு அப்படியே நாங்க ஷிஃப்ட் ஆயிடுறோம். உங்க சித்தத்துக்கு நாங்க வந்துடுறோம். நீங்க எங்களை நடத்துங்க. குழப்பமான விரக்தியான சூழ்நிலையை மாற்றித்தாங்க. வழிகள் நிறைந்த இந்த சூழ்நிலையை மாற்றித்தாங்க. பாடுகள் நிறைந்த, அவமானம் நிறைந்த சூழ்நிலைகளை எங்களுக்கு மாற்றித்தாங்க. நீ பேச நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தரை கனப்படுத்தி வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவீர்கள். ஆமென். நல்ல சத்தம் அல்லேலூயா. நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை சூழல் வந்தாலும் நம்ம கர்த்தரை ஆராதிப்பதில் தொய்ந்து போக மாட்டோங்கிறதுக்கான அடையாளம். ஆமென். காலையில் எந்திரிச்சு நீங்க வந்திருக்கிறீங்க, அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே நம்ம நடத்துவாராக. அறிவித்த அறிவிப்புகளையே கேட்டு கவனமாய் பங்கு பெறுங்கள். இந்த அமாவாசை ஜெபம், விடுதலைக்கான பரிந்து மன்றாட்டு ஜெபம், அந்த 1ஆம் தேதி வருகிற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பங்கு பெறுங்கள். அந்த பகுதியில் உள்ள மக்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மழை வந்தாலும் பிரேயர் ஜெபம் நடக்கும். ஆமென். கலந்து கொள்ளுங்கள். 1 மற்றும் அதாவது அக்டோபர் 1 மற்றும் 2ஆம் தேதியில் வைத்திருக்கிற விசேஷ கூடுகைகளை மனதில் வைத்து 12 மணி நேரம் நான் சொல்கிறேன், நம்ம பாக்கியமாக ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ 1ஆம் தேதி இதுவரையும் 12 மணி நேரம் ஜெபம், காலை 6லேருந்து மாலை 6 வரை வச்சுருக்கிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறோம். இல்லையா? நம்ம வாக்குத்தத்த ஆராதனை 1ஆம் தேதி 5 மணிக்கு வந்துடுவோம். எப்படியும் வழக்கமாக முடிகிறபடி ஒரு 6:15 6:30க்குள்ளே வாக்குத்தத்த ஆராதனை முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கேப், மறுபடியுமாக துவங்கி எப்போ எங்களுக்கு தோணுதோ அப்போ கேப் விடுவோம். சாயந்தரம் 5 மணி வரையும் ஓடிக்கிட்டே இருக்கோம். தீர்மானம் எடுங்களேன். தேவ சமூகத்தில் காத்திருந்து அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறணும்னு சொல்லி நம்ம சும்மா நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நிறைய பேசுகிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு நமக்கு மனசே வரமாட்டேங்குது. அதை குறித்து யோசிக்கிறதே இல்லை. நம்ம ஏன் இவ்வளோ தோல்விகளும் பிரச்சனைகளும் வருது? தேவ சமூகத்திலே நம்ம இருக்க மாட்டேங்கிறோம். நமக்கானதை நம்ம பெற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறோம். இதுதான் நமக்கு
பிரச்சனைங்கிறத சிந்திக்கிறது இல்லை. தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்னால் எவ்வளவு அதிகபட்சம் எவ்வளவு நேரம் என்னால் கலந்து கொள்ள முடியும், நான் கலந்துக்கிறேன், ஒருமனப்பட்டு நான் ஜெபிக்க போகிறேன். ஆமே. ஸோ அதை ஒப்பு கொடுங்க. 2ஆம் தேதி இளம் வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு நாள் அந்த கேம்புக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிள்ளைகளும் வரணும், பயன்பெற்று கொள்ளணும். அப்படிங்கிறத இந்த மோசமான காலத்தில் பிள்ளைகளுக்கு சத்தியம் அவசியமாக இருக்குது. ஆமே. அதனால் ரொம்ப ரொம்ப அவசியம். தேவைப்படுற சத்தியங்கள் தேவைப்படுற பிள்ளைகளுக்கு போய் சேரணுங்கிறத ஜெபம் பண்ணுங்க. மனதை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். விசுவாச அறிக்கையை, வேதத்தை நம்ம கரங்களை எடுத்து சத்தமாக வேதத்தை உயர்த்தி நாம் அறிக்கையிடுவோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறது ஆண்டால் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறது அதைவெல்லாம் எனக்குண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் சொல்லுகிறது அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்திருக்கிறது. நாம் அதை தியானிப்போமாக. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கான வார்த்தைக்கு திறவுகோல் வசனமாக ஒரு 2 வசனத்தை வாசிப்போம். யோபுவின் சரித்திர புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம், 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோபு 9:15, 10:15. நான் 10:15. ஆமென். இந்த 2 வசனங்களையும் வாசிக்கிற போது என் உள்ளத்தில் ஆண்டவர் சில வார்த்தைகளை போட்டு அர்ப்பணிக்கும்படி செய்தார். யோபுடைய இந்த ஆழமான வார்த்தைகள் 9:15 இந்த வார்த்தை சொல்லுகிறார், நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியில் இருக்கத்துக்கு. 10:15 சொல்றாரு, நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானா இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். நான் நீதிமான் தான், குற்றமற்றவன், ஆனாலும் நான் தலையை எடுக்க மாட்டேன்னு அர்த்தம். தலையை நான் உயர்த்த மாட்டேன் தேவனுக்கு முன்பதாக. அப்போ மறுபடியும் சொல்றாரு, அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். என்ன சொல்றாரு? எதனால? அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். என் சிறுமையை பார்த்தாலும் அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. எத்தனை பேர் தாழ்மையா ஒப்புக்கொள்றீங்க? நம்முடைய சிறுமைகளும் நம்முடைய பாடுகளும் நம்முடைய அவமானங்களும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. தவிர நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பிரச்சனை அதிகமாயினே இருக்குது தவிர குறைஞ்ச மாதிரி தெரியுது. பிரச்சனை அதிகமாயினே இருக்குதே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. இந்த டைம்ல நம்ம நடந்து கொள்கிற விதம் நம்ம இருக்குது. கர்த்தர் அதை தான் கற்றுக் கொடுக்க விரும்புறேன். நீ காலை வேளையில் லேலூயா சத்தம் அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இருதயங்களை திறந்து கவனி. அப்போ அவமானத்தால் நிரப்பப்பட்டாலும், நிரப்பப்படுகிற நேரத்துல நாம் நீதிமானா இருந்தாலும், நம்ம யாருங்க பக்கத்துல கைப்பிடிச்சுக்க, நம்ம நீதிமான். அப்போ நான் நீதிமானா இருக்கிறதுனால நான் அவமானத்தால் நிரப்பப்பட்ட நேரத்துல என் தலையை நான் என்ன பண்ண மாட்டேன். அப்போ சிம்பிள், அவமானத்தால் நிரப்பப்பட்ட நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நிற்க வேண்டும். தாழ்மைப்பட்டு நில்லுங்கள். நான் நீதிமான், நான் குற்றமற்றவன். இந்த அவமானமும் இந்த பிரச்சனையும் என்னை வாட்டி வதைப்பதற்கு நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. என்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. என்னிடத்தில் எந்த
தவறும் இல்லை. நான் எதுக்கு இவ்வளோ நிறைய பேர் சொல்றது அதுதானே, நான் என்கிட்ட எந்த தவறும் இல்லை, இவ்வளவு பெரிய தண்டனை நீ அனுபவிப்பதற்கு என்கிட்ட எந்த தவறும், ஓ நான் குற்றமற்றவன், நான் நீதிமான். ஆனாலும் இந்த வார்த்தை கர்த்தருக்கு முன்பதாக யோபு தாழ்மைப்பட்டு நிற்கிறான்ங்கிறது விளக்குது. அலட்டிக்க முடியாது, அவர்கிட்ட அதிகமா என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, அவர்கிட்ட வழக்காட முடியாது. அப்போ இந்த அவமானத்தால் நிரப்பப்பட்ட நேரத்தில் இந்த 2 வசனத்துல யோபுவினுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்ன அப்படின்னா, முதல்ல அவர் சொல்றது, நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ. என்ன சொல்றாரு? இந்த தாழ்மைக்கான வெளிப்பாடு என்ன? இந்த 2 வசனத்துல அவமானத்தால் நிரப்பப்பட்டாலும், நான் நீதிமானாய் இருந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு நிற்பேன், தலையை துலுக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், நான் கேள்வி கேட்க மாட்டேன். அப்போ கர்த்தருக்கு முன்பதாக யோபு தாழ்மைப்பட்டு நிற்கிறான் என்பதற்கான அவனுடைய வார்த்தை வெளிப்படுது. என்ன அதுலனா, நான் துன்மார்க்கனா இருந்தா எனக்கு ஐயோ. அவங்க நண்பர்கள்லாம் சொல்றாங்க, தப்பு செய்யாம யாருன்னா தண்டனை அனுபவிச்சது உண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இவ்வளவு பெரிய இழப்பும் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்ததுக்கு காரணம் 4ஆம் அதிகாரத்துல யோபு 4:7 பாத்தீங்கன்னா, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? என்ன சொல்றாருங்க? 4:7 குற்றமில்லாமல், அவன் ஃப்ரெண்டு சொல்றான், எலிப்பாஸ் அப்படிங்கிறவன் சொல்றான், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? சன்மார்க்கர்னா யாரு? யோபு தான் சன்மார்க்கன். சன்மார்க்கர்னா சரியான பாதையில் நடக்கிறவர்கள், நேர்மையாய் நடக்கிறவர்கள், நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள். அப்போ சன்மார்க்கர் என்னைக்காவது அழிஞ்சதை பார்த்திருக்கிறியா? யோபு கிட்ட அவன் ஃப்ரெண்டு சொல்றான். ஏன்னா யோபுடைய நிலைமை என்னது? ஒரே நாளில் எல்லாமே பறி போய் விட்டது. தன் 10 பிள்ளைகள் மாண்டு போனார்கள், சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போயின, எல்லாம் அழிந்து போயின. பிறகு தன் சரீரத்தில் மிக கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டான், பார்க்கிறதுக்கு அருவருப்பாய் நிற்கிறான். கொஞ்ச நேரத்துல அவன் ஒன்றுமில்லாதவனாய் உட்கார்றான், எல்லாம் தன்னை விட்டு இடம் போய்விட்டது. இந்த சூழலில் அவன் ஃப்ரெண்டுடைய நிறைய பேருடைய நோக்கம் என்னன்னா, இவ்வளோ பெரிய ஆபத்தை இவன் அடையிறான்னு, இவன் வாழ்க்கையில ஏதோ பெரிய தப்பு செஞ்சிருப்பான் போல் இருக்குது. அதான் சொல்றான், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? தப்பு செய்யாம இந்த மாதிரி அழிவு யாருக்காவது வருமாப்பா? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போது? சன்மார்க்கர் சரியான பாதையில் நடக்கிறவர்கள் என்னைக்காவது அழிஞ்சதை பார்த்திருக்கிறியா? அதனாலதான் யோபு சொல்றாரு, நான் அப்படி துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோன்னா என்ன ஆகும்? நான் அதமானேன், அவ்வளவுதான். நான் துன்மார்க்கனா இருந்தாக்க நான் இந்நேரம் நிற்க முடியாது, எனக்கு ஐயோ. இதுதான் இந்த அவமானத்தால் நிரப்பப்பட்ட நேரத்தில் யோபுவின் தாழ்மை குணம். கர்த்தருக்கு முன்பதாக இந்த பிரச்சனைகள் நேரத்துல, நெருக்கத்தின் நேரத்துல நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு நிற்க வேண்டும். அந்த தாழ்மையின் வெளிப்பாடுதான் யோபுவின் வார்த்தை. என்னதான்? நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு, தைரியமா சொல்றேன், நான் துன்மார்க்கனா இருந்த கட்டாயமா கர்த்தரை அழிச்சு போடுவேன். இல்லைன்னா என்னை மீண்டுமாக தலை தூக்க செய்வார், மீண்டுமாக என் ஸ்தானத்துக்கு என்னை எங்க கொண்டு போய் வைக்கணுமோ அங்க கொண்டு போய் வைப்பார். இந்த விசுவாசம் உள்ள நமக்குள்ள இருக்கு. முதல் வார்த்தை என்னது? நான் துன்மார்க்கனா இருந்தா எனக்கு. ஏன் சொல்ல போனா யோபு குறித்து ஆண்டவரே என்ன பண்றாரு? சர்டிபிகேட் கொடுக்கிறார். யோபு 1:8 யோபு யாரு? உத்தமன், சன்மார்க்கன். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். அல்லேலூயா. யோபுக்கு நல்லா தெரியும், ஒரு துன்மார்க்கன்
அவன் அதம் பண்ணப்படுவான், துன்மார்க்கன் நிச்சயமா அழிந்து போவான். இவ்வளவு நடந்தும் என் ஜீவன ஆண்டவர் என்னை விட்டு வச்சிருக்காருன்னா கட்டாயமா என்னை எங்க வைக்கணுமோ கர்த்தர் அங்க வைப்பார். நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நான் துன்மார்க்கு நான் இருந்தா உங்க கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்கேன். சவாலா பேசுறேன். அப்ப முதல் வார்த்தை என்னது? அங்க அலட்டி கொள்ளல. நான் நீதிமானா இருந்தாலும் என் தலையை நான் என் நீதிமானா இருந்தாலும் நான் துன்மார்க்கு நான் இருந்தாக்கா நான் அழிந்து போயிருவேன். இது தாழ்மையின் வார்த்தை. தன்னைத்தானே சில பேர் உயர்த்திக்கிட்டு தங்கிட்ட ஒரு தப்புமே இல்லாதது போல சில பேர் பேசுவாங்க. ஒரு தவறுமே கிடையாது, என்ன போல யாருமே இந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. இதுவெல்லாம் பாருங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மோசமான குணம். தாழ்மை இருக்காது. இங்க யோபு எந்த தப்புமே பண்ணாம தன்னை தாழ்த்துகிறார். நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு, ஏன்னா 10வது அதிகாரம் 2 வசனம் 2 யோபு சொல்றாரு பாருங்க. 10:2 நான் தேவனை நோக்கி என்ன குற்றவாளியாக தீர்க்காதிரும். ஏன்னா எனக்குள்ள குற்றம் இல்லைங்கிறத நான் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்க முடியும்? யாருக்கிட்ட நான் சொல்ல முடியும்? நான் உங்ககிட்ட தான். நீங்க தான் எனக்கு அதை நிரூபிச்சு காட்ட முடியும். அவனுக்கு நல்லா தெரியும், குற்றவாளியா இருந்தா, துன்மார்க்கு நான் இருந்தா நிச்சயமா தேவன் தீர்ப்பு செய்வார் என்பது யோபுவுக்கு நல்லா தெரியும். ஏசாயா 3:11 குறிச்சு கொள்ளுங்களேன். ஏசாயா ஏசாயா 3:11 என்ன போட்டிருக்கு? துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவனுடைய கைகளின் பலன் அவனுக்கு. இன்னைக்கு அநேக இஷ்டம் போல பாதையில போயிட்டு, இஷ்டம் போல துன்மார்க்கமாய் நடந்துட்டு, இஷ்டம் போல நடந்துட்டு கடைசியா உத்தமர்கள் மாதிரி பேசுகிறவர்களும் உண்டு. தகாத தவறுகள்லாம் செஞ்சுட்டு எப்படி பேசுவாங்க? தப்பே செய்யாத யோபுவே இவ்வளோ தம்மை தாழ்த்தி நான் துன்மார்க்கனா இருந்தா கட்டாயமா ஆண்டவனை வச்சு போடுவேன். ஆனா தாழ்த்துறாருன்னா, தவறுகள் பண்ணிட்டும் சில பேர் தமால தவறு இருக்குதுங்கிறத உணராம என்ன பண்றாங்க? தலையை உயர்த்தி எல்லாருக்கும் முன்னாடியும் உத்தமர்களா காண்பிக்கிறது. வசனம் தெளிவா சொல்லிருச்சு, நாம் இதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கனுக்கு கேடு வரும், அவன் கைகளின் பிரயாசம், அதாவது பலன், அவன் எந்த தீமை என்னெல்லாம் செஞ்சானோ அந்த தீமைக்கான பலன் கட்டாயமா அவனுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. இது கலையிலேயே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமா, சங்கீதம் 9:17 துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். இதுக்கு அடுத்த வார்த்தைன்னு ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய முடிவையே சொல்லப்பட்டு விட்டாச்சு. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் எங்க தள்ளப்படுவாங்க? நரகத்திலே தள்ளப்படுவாங்க. இன்னைக்கு ஏன் கர்த்தர் நம்மளை கூட்டு உட்கார வச்சு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா, யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ எனக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டு நில்லு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தாழ்மைப்பட்டு நிற்கும்படி விரும்புகிறார். உங்களை என்னையும் கர்த்தர் அப்படியாக எதிர்பார்க்கிறார். தேவனை மறக்கிற துன்மார்க்கர் எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ தென்னந்தெளிவா புரிந்து கொள்ளணும், எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான், தப்பிக்க முடியாதுங்க. யாரும் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாருக்கு முன்னாடியும் ஒன்னும் தெரியாத போல இருக்கிறோம். ஆண்டவர் முன்னாடி, ஆண்டவர் என்னை நீர் அறிவீர், என் சூழ்நிலை அப்படின்னு பேசினா வசனம் தெளிவா சொல்லி, துன்மார்க்கருக்கு ஐயோ, அவன் நரகத்திலே தள்ளப்படுவான். சங்கீதம் 50:22 சங்கீதம் 50:22 தேவனை
தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஓஹோ துன்மார்க்க பீறி போடப்படுவார்கள். என்ன சொல்லுது வசனம்? தேவனை மறக்கிறவர்களே, சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். அப்போ துன்மார்க்கனை விடுவிப்பார் இல்லாமல் போவான். அவனை விடுவிக்கவே ஆள் இருக்காது. துன்மார்க்கனுக்கு ஐயோ, துன்மார்க்கன் நரகத்தில் தள்ளப்படுறாங்க, அவனுடைய கைகளின் பலன் அவனுக்கு வரும். ஒருவரும் விடுவிக்க முடியாது துன்மார்க்கனை. யாராலும் பரிந்து பேசி, யாராலும் ஜெபம் பண்ணி நின்னாலும் அவனை விடுவிக்க முடியாது. 10 பேர் நான் பார்த்துக்கிற உன் பிரச்சனையை நின்னாலும் முடியவே முடியாது. ஏன்னா அவன் துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வரல. உதவி செய்ய ஆள் வர மாட்டாங்க. எவ்விதத்திலையும் உதவி வராது துன்மார்க்கனுக்கு. இது நல்லா யோபுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு, நான் துன்மார்க்கனா இருந்தா எனக்கு ஐயோ, என்னை விடுவிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் புலம்புறாரு, விடுவிக்கிறவன் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறார். ஆனா இறுதியிலே தான் அது விளங்குகிறது. நான் துன்மார்க்கனா இருந்தா என்னை விடுவிக்க ஆளே வரமாட்டாங்க. வசனத்தின்படியே ஒருவரும் விடுவிக்க முடியும். துன்மார்க்கனை ஒருவனோ விடுவிக்க முடியும். பிரசங்கி 8:13 சொல்லுது. பிரசங்கி 8:13 பாருங்க. பிரசங்கி சொல்றாரு, துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பது இல்லை. யாருக்கு முன்னாடி? துன்மார்க்கர் யாருக்கு பயப்பட மாட்டாங்க? தேவனுக்கு முன்பதாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற நீடித்திருப்பதில்லை. அவன் நன்றாயிருப்பதும் இல்லை, நீடித்திருப்பதும் இல்லை. துன்மார்க்கன் நல்லாவும் இருக்க மாட்டான், அவன் வாழ்நாளும் நீடிக்காது. ஏன் இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க? வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்கன்னா துன்மார்க்கமாய் போவது. அவங்க யாருக்கு முன்னாடி பயம் இல்லாம இருப்பாங்கன்னா, தேவனுக்கு முன்னாடி பயப்படாம இருக்கிறாங்க. துணிகரமா, தைரியமா, துணிஞ்சு முடிவெடுப்பாங்க. தேவனுக்கு முன்பதாக காலையில டூருக்கு போறோம்னா 4 மணி அப்படின்னு சொன்னா கூட 4 மணிக்கு நிற்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? நிறைய பேர் மழை, அதனால எங்களால அவங்க வீட்டாண்ட மட்டும் மழை பெஞ்சிருக்கும். நிறைய பேர் வீட்டாண்ட மழை பெஞ்சிருக்கும். நம்ம வீட்டாண்ட மழை. இந்த சாக்கு போக்குக்கு சொல்றெல்லாம் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படாதவர்கள். நான் அதை சொல்ல நான் தயங்கல. தேவனுக்கு முன்பதாக பயப்படாது இருக்கிறாங்க. தேவனுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன இல்லை? பயமே இல்லை, துளி கூட இல்லை அவங்களுக்கு தேவனுக்கு முன்னாடி. அதனால அவன் நல்லாவும் இருக்க மாட்டான், அவன் நன்றாயிருப்பதில்லை, வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. அவனுடைய வாழ்நாள் எப்படி இருக்காதா? ஆமா, நன்றாயிருப்பதும் இல்லை, வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. இது யோபுக்கு நல்லா தெரியும். நிச்சயமா நான் துன்மார்க்கனா இருந்தா நான் நல்லா இருக்க மாட்டேன், என் வாழ்நாளே நீடிக்காதுங்கிறத தைரியமாக சொல்லுகிறார். நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. ஏசாயா 48:22 பாருங்க. 48:22. ஏன் நிறைய பேருக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன்னா துன்மார்க்கமாய் நடக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு வந்தான்னா அது வரையும் தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. நாள் போக போக ஒரு வியாதியா தொற்றி கொள்ளும், நிம்மதி இருக்காது. ஒரு பலனா சுகமா நிக்கலாம், வாழலாம், போலாம்னா முடியாது. ஆனா நீதிமான் பாருங்க, விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா.
துன்மார்க்கமான எல்லா தீய குணங்களும் உள்ள வச்சுக்கிட்டு எனக்கு சமாதானமே இல்லையே, சமாதானத்துக்காக கெஞ்சிக்கிறேன்னா முடியவே முடியாது. அதனால துன்மார்க்கனுக்கு சமாதானமே வராது. யோபு இதை அறிந்து சொல்லுகிறேன், நான் துன்மார்க்கனா இருந்தா சமாதானம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது சொல்றது யாருன்னா கர்த்தர். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று யார் சொல்றதுங்க? கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, வாழ்க்கையில சமாதானமே இல்லைன்னா அந்த மனுஷன் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா அந்த மனுஷன் வாழ்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சமாதானமே இல்லை, ஏதோ கடமைக்குன்னு போறதும் வர்றதுமா, எதுக்குங்க அந்த வாழ்க்கை? கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் கொடுக்கல. சமாதானமா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். அதனால அவர் சொல்ற முதல் வார்த்தை என்னது? தாழ்மை. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு நிற்கிறார் என்பதற்கான அவருடைய வெளிப்பாடு, அந்த வார்த்தையின் வெளிப்பாடு என்னது? முதலில் துன்மார்க்கனா இருந்தா எனக்கு, ஆனா யோபு துன்மார்க்கன் கிடையாது, அவன் சன்மார்க்கன், சரியான பாதையில் நடக்கிறவன். ரெண்டாவது அவர் சொல்றாரு, மீண்டும் அந்த வசனங்களை வாசிப்போம். 9:15. ரெண்டாவது அவர் சொல்றாரு, நான் நீதிமான் தான், நான் குற்றமற்றவன் தான். இப்ப நான் அவமானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், அது உண்மைதான். அப்போ அவமானத்தால் நிரப்பப்பட்ட நான் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு நிற்க வேண்டும் என்கிற இன்னைக்கான வார்த்தைய ஆண்டவர் உள்ள அழுத்துறாரு. அதுல ரெண்டாவதா சொல்றது என்னன்னா, நான் வழக்காடாமல் இருக்கு. யாரோடு? கர்த்தரோடு. நான் அவரோடு வழக்காடாமல். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு, ஏன் நான் துன்மார்க்கனுக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்ப ரெண்டாவது சொல்றாரு நான் வழக்காடாமல், நான் அவரோடு வழக்காட மாட்டேன். எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? அவரோடு சண்டை போட்டு அவர் மட்டும் நேர்ல கிடைச்சாருன்னா சில பேர் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அவரு இப்போ சொல்லுங்க எனக்கு எதுக்கு இவ்வளவு பாடுது? ஆனா யோபு சொல்றாரு, எந்த தப்புமே பண்ணாத யோபு சொல்றாரு, உத்தமனாக யோபு சொல்றாரு, நான் அப்போ அவனுக்கு உத்தமனா இருக்கிறவனுக்கு வழக்காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கேள்வி கேட்கலாம்ல. நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, என்னை எதுக்கு இவ்வளவு பெரிய சோதனையை கொடுக்குறீங்க, கொடுத்து என்ன அழ வைக்கிறீங்க? எனக்கு எதுக்கு இவ்வளவு பெருசா கொடுத்து எனக்கு அழ வைக்கிறீங்கப்பா? கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆனா யோபு சொல்றாரு, இதாங்க தாழ்மை. இந்த தாழ்மை, யோபு கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டு நிற்கிறார் என்பதற்கான அத்தாட்சி என்னது? நான் அவரோடு வழக்காட மாட்டேன். என்னது வழக்காடுறதுன்னு? என்னது? நான் அதிகாலையும் ஜெபம் பண்றேன், கரெக்டா சர்ச்சுக்கு வந்துடுறேன், இந்த சம்பா கொடுத்தேன், நான் காணிக்கு கொடுத்தேன், மழைன்னும் பார்க்காம ஊழியத்துக்கு ஓடனேன், எல்லாம் செஞ்சோம், எனக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நான் அவரோடு வழக்காட மாட்டேன். அமைதியா கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு நான் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் வழக்காட மாட்டேன். நான் துன்மார்க்கனா இருந்தா எனக்கு ஐயோ முடிஞ்சு போச்சு. நான் நீதிமான் அப்படிங்கிறது நான் என் உத்தம குணத்துல நிக்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆனா மனுஷன் கிட்ட போயிட்டு நான் நீதிமான் தெரியுமா, நான் உத்தமன் தெரியுமா, நான் எந்த தப்புமே பண்ணல தெரியுமா, இதை விளக்குவதற்காக நிறைய பேர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சில பேர் இந்த தப்பு பண்ணிட்டோம் அதை எப்படியாவது நியாயப்படுத்துறதுக்காக பல பேர்கிட்ட போய் பேசுவாங்க, பல பேர்கிட்ட சொல்லுவாங்க, பல பேர்கிட்ட அது யாராவது என்ன பண்ணினோம், இல்ல நீ பண்ணது பரவாயில்லதான், கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிடணும்ன்ற அளவுக்கு பிரயாசப்படுவாங்க. அதனால கர்த்தர்கிட்டயே என்ன பண்றாங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் பண்ணது எந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதானே பண்ணுவாங்க, நானும் மாம்சம் தானே, நானும். அதனால நான் அலட்டிக்கொள்ள தலையை துளுக்க வழக்காடாம அவருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு நிற்கணும். என்னங்க, எந்த தப்புமே பண்ணாட்டாலும் பெத்தவங்க அடிச்சா அமைதியா நிக்கிற பிள்ளைங்களும் உண்டு. எல்லா தப்பு பண்ணிட்டும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண சண்டை போடுற பிள்ளைங்களும் உண்டு. என்ன பண்றது? அப்பா அம்மாவோட என்ன பண்ண முடியும்? ஊர் உலகத்துல செய்யாத தப்பா நான் பண்ணிட்டேன், இந்த வார்த்தைகள்லாம் கர்த்தர் ஏற்றுக்குவார் நினைக்கிறோமா? யாரும் பண்ணது, அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா, அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா, அது யாரும் பண்ணாதான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு
இன்னைக்கு யாரோடு வழக்காடுறாங்க? அப்படிதான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவ்வளவு அப்படின்னா நான் பெருசா பண்ணிட்டேன், எனக்கு எதுக்கு ஆண்டவரே இவ்வளோ? நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காட மாட்டேன், அமைதியா உட்காரும். நம்முடைய நீதி அவர் கையில் இருக்குது, அவர் கையில எடுப்பார். அவர் தராசை கையில பிடித்து நம்முடைய நீதி எவ்வளவு இருக்குதுங்கிறத அவர் பார்ப்பார், சீர்தூக்கி பார்ப்பார், அப்போ வழங்கும். அதனால நம்ம பக்கம் நீதி இருந்தா கட்டாயமா நம்ம மௌனமா இருந்தோம், கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டு இருந்தோம்னா அவர் அலட்டி கொள்ளவோ, நான் பாரு இனிமே சர்ச்சைக்கு வரமாட்டேன், அவர்கிட்ட நான் ஜாமே பண்ண மாட்டேன், அவர்கிட்ட பேச மாட்டேன், நான் எனக்கு எதுக்கு இவ்வளவு அவமானம், நான் அவமானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் பிரச்சனை நிரப்பப்பட்டிருக்கிறேன், என்னை கண்டுக்காத மாதிரி இருக்கிறேன், இனிமே அவரோடு நான் பேச மாட்டேன். அவருக்கு எனக்கும் இனி என் வீட்டு வாசப்படி அவர் வரக்கூடாது, அவர் வீட்டு வாசப்படி நான் போக மாட்டேன். யாரோட சண்டை? பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, அப்படி ஏதாரோட சண்டை போட்டுருக்கிறீங்களா? கேளுங்க, அவரோட சண்டை போட்டுருக்கிறீங்களா? இல்ல ஒரு அப்படி ஏதாவது நம்மள அறியாமலே அவர் கேள்வி கேட்டு அவரோட வழக்காடிந்தா மன்னிப்பிச்சிருந்தேன், சாரி சார், நான் உங்களை கேள்வி கேட்டிருக்கூடாதுதான். எத்தனை பேர் சொல்றீங்க? என் மேல உங்களை தப்பு வச்சுக்கிட்டு உங்களை கேள்வி கேட்டு தப்பு தான். என் மேல தப்பே இல்லாட்டாலும் உங்களுக்கு கேள்வி கேட்க கூடாது. ஆனா இவ்வளவு தப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் உங்களோட வழக்காடணும். நான் அவரோட வழக்காட மாட்டேன். 10-15 சொல்றாரு, என் தலையை நான் எடுக்க மாட்டேன், தலையை நான் உயர்த்த மாட்டேன். பெருமையாவே பேசிட்டு நியாயப்படுத்த முயற்சிப்பாங்க, கணக்கு போடுவாங்க. ஆரம்பத்தில் இன்ன வரைக்கும் எவ்வளவு நாள் ஊழி செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு ஜபம் பண்ணிருக்கிறேன், எத்தனை கூட்டத்துக்கு போயிருக்கிறேன், பாஸ்ட் 12 மணி நேரம் ஜபம் வச்சா ஒரு ஜபத்தை மிஸ் பண்றதுல நான் முன்னாடி போய் உட்காருவேன், எனக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? அவமானத்தால் நிரப்பப்பட்டிருக்கு. வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோபுடைய வார்த்தைனது, நான் அவமானத்தால நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், அது அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாரு. பிரச்சனை என்ன ஆயிட்டு இருக்குது? குறையன்னு பார்த்தா குறையல, இதுதான் என்ன இருக்குது. இன்னைக்கு ஏன் பேசுற கர்த்தாவே யோபு வச்சுன்னா, நீங்க எவ்வளவு அங்கலாய்க்கிறீங்களோ அதுல நீங்க தாழ்மைப்படணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நாம் தாழ்மைப்பட்டுட்டோம்னா அதுக்கு பின்னாடிதான் அற்புதம் இருக்குது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? தாழ்மைப்பட்டதுக்கு அப்புறமா தான் என்ன இருக்குது? யாருக்கு கிருபை அளிக்கப்படும்? யாருக்கு? தாழ்மை. ஆண்டவர் சொல்றார், பரிசேயன் ஒருவன், ஆயக்காரன் ஒருவன், 2 பேரும் தேவாலயத்துக்கு போறாங்க. பரிசேயன் பார்க்கிறான், கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறான், மனசுக்குள்ள ஜெபம் பண்றான். என்ன ஜெபம்? ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். ஆண்டவர் மேல இருந்து பாக்குறேன், நீ பண்ணது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணும்னு, நீ உண்மையா முழு மனசா பண்ணிந்தானே நிச்சயமா நீ சொல்லவே மாட்டேன். நீ அறகுறையா பண்றதுனால தான் என்ன பண்றத ஊரெல்லாம் தூத்திக்கிட்டு, இன்னைக்கு நான் பாஸ்டிங், இன்னைக்கு நான் பாஸ்டிங், இன்னைக்கு நான் உபவாசம், இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு உபவாசம். வெள்ளிக்கிழமைல இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், தெரியாதா உனக்கு? சனிக்கிழமை ஆச்சு இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், தெரியாதா உனக்கு? இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சு நான் சாப்பிட மாட்டேன், தெரியாதா உனக்கு? ஒரு 10 பேர்கிட்ட சொல்லிட்டா அது பேர் என்னது? உபவாசமா? நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் கொடுக்கிறேன். என்ன சொல்றாரு? என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம். அதற்காக நான் ரொம்ப நீதிமான். தான் நிக்கிறானே பக்கத்துல ஆயக்காரன், அவனை போல இல்லாததுக்காக ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? புரியுதுங்களா? நிறைய பேருடைய பெருமை எதுல தெரியும்னா, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தாப்பா நல்ல வேலை அவங்கள போல நம்ம இல்லப்பா, நம்ம எவ்வளோ தேவலாம். என்னவா? அவங்க 10 தப்பு பண்ணிக்கிறாங்களா, இவங்க 5 தப்பு தான் பண்ணிக்கிறாங்களாம். அதனால என்னது? பரவாயில்லப்பா அவங்கள போல நம்ம இல்லாததுக்காக கர்த்தர் வந்து, அவங்களோட நீ கம்மியா தப்பு பண்ணிக்கிறியா? ஆமா ஆண்டவரே, சரி நான் மன்னிச்சு விட்டுறேன், போ. ஒரு தப்பு பண்ணாலும் சின்ன தப்பு பண்ணாலும் தண்டனை நில்லாங்க, நியாயப்படுத்தவே கூடாது. ஐயோ எப்படித்தான் உங்களுக்கு நான் மனசு வருதோ, எப்படித்தான் இப்படி துன்மார்க்கமா போறாங்களோ தெரியலையே அப்படின்றத விட நாம் தாழ்மைப்படுத்தணும். ஆண்டவரே என்ன தாழ்த்துற சாமி, என்ன நான் என்ன பண்றேன்? இவன் பெருமையா ஜெபம் பண்றான். ஆயக்காரன் பார்த்தான், அவனும் ஜெபம் பண்றான். தேவாலயத்துக்கு போய் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு எருடுக்கு தூங்காமல்
கரங்களை விரித்து, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றார். கர்த்தர் சொல்றாரு, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி சென்றான். யார் நீதிமான்? தவறே செய்யாம தண்டனை அனுபவிச்சாலும் தன்னை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துகிறவன் தான் நீதிமான். ஏகப்பட்ட தவறை பண்ணிட்டு அதுக்கு வாதாடி வழக்காடி எப்படியாவது போராடலான்னு பொய் மேல பொய்ய சொல்லி இதுக்கு ஆளுங்களை சாட்சிக்கு வர கூப்பிட்டு, ஆமா ஆமா நீயே வந்து சொல்லு, நான் பார்த்தேன்னு சொல்லி, நான் என்னை பத்தி கொஞ்சம் 2 வார்த்தை சொல்ல அப்படின்னு சொல்லி விளக்கி எப்படியாவது சொல்லிடணும்னு முயற்சிக்க முடியாது, முயற்சிக்க கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? முயற்சிக்க கூடாது. தவறு பண்ணிட்டோம், சரி தப்பு பண்ணுங்க, ஓகே, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மை போட்டுங்க. அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், அவரோட வழக்காட மாட்டேன். ஒருவேளை அப்படி எங்காவது நம்ம என்னைக்காவது பண்ணியிருந்தோம்னா ஆண்டவர் அனுப்பி விட்டுருவோம். கர்த்தாவே, நான் வழக்காட மாட்டேன். நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ. 2வது வார்த்தை என்னது? நான் அவரோட வழக்காட மாட்டேன். சரி, 3வது வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, யோபு குற்றமற்றவர் தான், நீதிமான் தான். அவமானத்தால் நிரப்பப்பட்ட நேரத்தில் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு நிற்கிறார் என்பதற்கான வெளிப்பாட்டின் வார்த்தை 3வது அவர் சொல்றாரு. 9:15 நான் அவரோட வழக்காடாது என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். 3வது சொல்றாரு, இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். யாருக்கிட்ட? நியாயாதிபதியாக என் இயேசு கிறிஸ்துவினிடத்தில். இந்த கெஞ்சுவேன்ங்கிற வார்த்தை நம்மளையும் ஆண்டவரும் தூரப்படுத்துற மாதிரி இருக்கு, நினைச்சிட வேண்டாம். தாழ்மை, யோபுக்குள்ள தாழ்மை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் இந்த கெஞ்சுதல் என்ற வார்த்தை இருக்கு. நான் இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். வாதாடி, ஓ ஆண்டவரே ஒழுங்க என்ன மாத்துங்க, சூழ்நிலை எடுத்து போடுங்க, நான் கெஞ்சுவேன். இதுதான் முக்கியமான வார்த்தை. அர்ப்பணிச்சுட்டு போறோம். என் நியாயாதிபதியாக இயேசுவிடத்தில் நான் இரக்கத்திற்காய் கெஞ்சுவேன். அவர் என் மேல் இரக்கம் பாராட்டும்படி நான் கெஞ்சுவேன். என்ன வேணும்? நம்ம தப்பே பண்ணாம இந்த அவமானத்தால் நிரப்பப்படுற நேரத்தில் நம்ம அலட்டி கொள்ளாம, தலையை துளுக்காம, வழக்காடாம என்ன பண்ணணும்? கர்த்தாவே, என் சூழ்நிலையை மாற்றி கொடுங்கப்பான்னு சொல்லி, என் சூழ்நிலை அது ஒழுங்கு சொல்லி, என்னை எப்படியாவது கிருபையாக நடத்துங்கப்பா. பாருமே சுவே, என்ன பாருமே சுவே, கைய பிடிச்சிட்டு என்ன கேட்டாவணும்? ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி? யோபு சொல்றாரு, நான் கெஞ்சுவேன், பாருமே சுவே, என்ன கைய பிடிச்சிட்டு என்ன, என் இதயத்தில் இருக்கிற பாரங்களை உங்ககிட்ட சொல்லி எப்படியாவது என்னை காப்பாத்திருங்கன்னு கெஞ்சுவனே தவிர நான் அவரோடு வழக்காடி எதிர்த்து நிற்க மாட்டேன். வீட்டில் ஆகாரத்துக்கே வழி இல்லாட்டாலும், என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போனாலும், வாசல்கள் அடைக்கப்பட்டாலும், ஏன் ஆண்டவரே என்னை இப்படி பண்ணீங்க, நான் என்னப்பா தப்பு பண்ண அப்படின்னு நான் அவரோடு வழக்காடாம நான் அவரிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுவேன். யோபுடைய அழகான வார்த்தைகள். நீங்களும் நானும் நமது நியாயாதிபதியாக இயேசுவிடத்தில் இரக்கத்திற்காய் கெஞ்சுங்கள். உட்கார்ந்து கெஞ்சுங்க, பேசுங்க அவரோடு. அதனால்தான் என்னை குற்றவாளியா தீர்த்துறாதீங்க. அல்லேலூயா. தானியேல் 9:3 வசனம் சொல்றது. தானியேல் 9:3 தானியேல் ஜெபிக்கிறார் இப்படியாக, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. எப்படி ஜெபம் பண்ண வரா? முகத்தை என்ன பண்ண வரா? யாருக்கு நேராக்கணுமா? எல்லாம் சொல்லு, என் முகத்தை என் தேவனுக்கு நேராக்கவே
இதுதான் நம்ம கெஞ்சுவதற்கான அடையாளம். நான் அலட்டிக்கொள்ள மாட்டேன். என்னை ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, ஆண்டவரே அமைதியா இருந்துட்டீங்க, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சிட்டீங்க, இது என்னால தாங்க முடியல, இப்ப இருக்கிற சூழல் என்னால மேல மீண்டு வர முடியாத அளவுக்கு இருக்கு, என்னை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது, அதனால ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டேன். என் நியாயாதிபதியாக இயேசு விடத்துல என் நியாயத்துக்காக நான் கெஞ்சுவேன். நான் துன்மார்க்கனா இருந்தா எனக்கு சரி கட்டுங்க, நான் நீதிமானா இருந்தா நீங்க தான் என் நீதியை விளங்க பண்ணணும். இப்ப இருக்கிற என் சூழ்நிலையை மாற்றித்தாங்கப்பான்னு என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாக ஆண்டவரை ஜபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேட முகத்தை நேராக்குங்கள். இந்த முகத்தை யாருக்கு நேரம் திருப்பணும்? ஏன் நம்ம சோர்ந்து போறோம்னா, நம்மள கிண்டல் கேலியா பாக்குறவங்களுக்கு நேரம் நம்ம முகத்தை திருப்புறோம். அது நம்மள எப்படி பாக்குது பாரு, இது எப்படி பாக்குது பாரு, சிரிக்குத பாரு, அவங்க என்ன பேசுனாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன பத்தி இல்ல 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 யாரு என்ன அப்படி பண்ணாங்க, என் முகத்தை தேவனுக்கு நேரா திருப்பி நான் இரக்கத்திற்காய் கெஞ்சுவேன். கானானிய பெண் என்ன கேட்டுட்டு வந்தாங்க ஆண்டவர் பின்னாடி? கானானிய பெண் என்ன கேட்டுட்டு வந்தாங்க? தன் மகளுக்காக ஆரோக்கியம் சுகமடைய வேண்டும், அவள் மரண அவஸ்தையா இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதோ? இந்த கானான் சபிக்கப்பட்டவன், உங்களுக்கு நன்கு தெரியும். கானான் என்ன பண்ணான்? சபிக்கப்பட்டான். அந்த சபிக்கப்பட்ட சந்ததியின் சாபம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த வம்சத்துல இருந்த அந்த கானானிய பெண் சாபத்தினால தன் மகளும் அவஸ்தைப்படுற போது அவ கேட்கிற, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவரு யூதருக்காக தான் வந்தார், நான் உங்களுக்காக வரல, ஃபர்ஸ்ட் அவங்களை திருத்தணும், சரி பண்ணணும். ஆனா ஆண்டவர் இடத்துல மென்ஷன் பண்ண அர்த்தங்கள் வேறு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு அவ சொன்ன அந்த காணானிய பெண் சொன்ன வார்த்தை என்னதுன்னா, மெய்தான் ஆண்டவர். அலட்டிக்கல, வழக்காடல். என்னை பார்த்து நாயின்னு சொல்றீங்களா? அப்போ என்னை பார்த்து நாயின்னு சொல்றீங்களா? என்னை பார்த்தா அப்படி பேசுற, என்னை பார்த்தா அப்படி பண்ற, காரணமே இல்லாம உங்களை ஒருவேளை சில பேர் கேள்வி கேட்டிருக்கலாம், உங்களை பிரச்சனை பண்ணியிருக்கலாம், உங்களை திட்டிருக்கலாம், உங்களோட சண்டை போட்டிருக்கலாம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், தேவனிடத்துல போய் இரக்கத்துக்காய் கெஞ்சுங்க. அவ சொல்றாங்க, கானானிய பெண் சொல்றாங்க, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான். பிள்ளைங்க சாப்பிடும்போது அந்த மேஜைக்கு துணிக்கைகள் விழும் பாருங்க, சிதறுமை, அதையாவது அந்த நாய்க்குட்டிங்க தின்னமில்ல, அந்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதுல இருந்து கொஞ்சம் கொசுராவது எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவர் பிரமித்து நின்றார். பாப்பா, இந்த மாதிரி நீ விசுவாசத்தை நான் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்படும் போது நமக்குள் விசுவாசம் இருக்கிறது என்பதை வெளிப்படுகிறது. விசுவாசம் உள்ளவன் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுவான். இரக்கத்திற்காய் கெஞ்சுங்கள். உங்கள் குடும்ப சூழ்நிலையை சொல்லி ஆண்டவரிடத்தில் போராடுங்கள். ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் விண்ணப்பங்களாலும் உங்கள் முகத்தை அவருக்கு நேராக திருப்புங்கள். என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஜபம் மட்டும் பண்றது இல்லை, வைராக்கியமா நிக்கிறாங்க சில பேர். சும்மா அந்த சாக்கு இந்த சாக்குன்னு சொல்லிக்கின்னு கணக்கிட்டு பாருங்க, நம்ம எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோம். குடும்பத்துல ஜபம்னு ஒண்ணு இருக்கா? நம்ம வாழ்க்கையில ஜபம்னு ஒண்ணு இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில நேரத்துல பைபிளை எடுத்து படிக்கிறது ஒண்ணு இருக்கா வீட்டுல? அப்படி இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு இருப்பார். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, இந்த துன்மார்க்கமா இருக்கிறவங்களுக்கு தான். பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆனா கேள்வி மட்டும் கேட்டு சுத்துவாங்க, எல்லாரையும் குறை சொல்லி சுத்துவாங்க, பாஸ்டர் முதற்கொண்டு குறை சொல்லுவாங்க. ஊர் உலகத்துல யாரும் பண்ணா தப்பா, நான் பண்ணிட்டேன், இந்த பாஸ்டர் பெருசா என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவர் மேலேயே கோவப்படுறாங்கன்னா ஊழியக்காரன் மேலே கோவப்படுவாங்களா? பட மாட்டாங்க. தப்பு பண்ண தப்புன்னு தானே சொல்லணும், இல்லையா? அப்போ மனம் திரும்ப விருப்பம் இல்லாம எல்லார் மாதிரியும் குறை சொல்லி பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். சில பேர் ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, இல்லை யாரும் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விளக்கிடுவாங்க. காரணம் என்னன்னா, வசனம் சொல்லுது, அவங்க தன் சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். அதாவது யாரும் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகவே தன்னைத்தானே என்ன பண்றாங்க, சில பேர் தனிமையாக்கிக்கிறாங்க. ஏன்னா ஐக்கியத்துல இருந்தா
சபையில இருந்தா, தேவனோடு இருந்தா, ஊழியம் செஞ்சா கேள்வி கேட்பாங்க இல்லையா? யாரா இருந்தாலும் ஏன் இந்த தப்பு பண்ற, ஏன் இந்த மாதிரி பண்ற, ஏன் இந்த மாதிரி பேச, ஏன் சிஸ்டர் மாதிரி பண்ற, ஏன் பிரதர் மாதிரி பண்ற, கேள்வி கேட்பாங்க. அதனால அது கேள்வி கேட்கறது கஷ்டமா இருக்குது. அதனால சிம்பிள் விலகிடலாம், தனியா போயிடலாம். அது நல்லா இருக்குது. நம்ம தப்பு பண்ணாலும் யாரும் நம்மள என்ன பண்றதுல கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம போல இஷ்டம் போல இருக்கலாம். எல்லாருமே சிரிச்சுன்னு போயிடுவாங்க. நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, பரவாயில்லப்பா. நம்ம தப்பு பண்ணாலும் எப்படி பண்றாங்க எல்லாரும், புரிஞ்சு போறாங்க. ஆனா யோபு தேவனோடு ஐக்கியப்படுறான். நான் இரக்கத்திற்கு ஐக்கியம், பாவி நான், என் மீது கிருபை காட்டும், பாவியாக என் மீது கிருபையாயிரும். இந்த கானானிய பெண்ணுடைய விசுவாசத்தை கண்டவர் அவருடைய தாழ்மை குணத்தை பார்த்து உடனே கர்த்தர் அற்புதம் செய்தார். அதே தானியேல் 9:18 பாருங்க. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் நகரத்தையும் பார்த்தருளும். நல்ல இந்த வார்த்தை நல்ல உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணி நல்லா கவனிச்சு படிங்க. நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி. எதை நம்பணுமா? நான் நீதிமான் அதனால நான் தப்பிச்சிருவேன். ஆஹா, இல்ல இல்ல இல்ல. நீர் இரக்கம் உள்ளவர், ஆகவே நான் காப்பாற்றப்படுவேன். நான் ரொம்ப சுத்தவான், நான் ரொம்ப குற்றமே இல்லை, அங்கல நான் நீதியா இருக்கிறேன் என்பதால என்னுடைய நீதி என்னை காப்பாற்றாது. அதனால உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை, உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போவி, நம்பும் மனிதர் விலகும் போது யாருமில்ல யாருமில்ல பாருமேசுவே, என்ன கைய பிடிச்சிட்டு நான் இப்படி வேணா நான் ஜெபம் பண்ணிருந்தேன். தவிர நான் நீதிமான், நான் நீதியா இருக்கிறேன் அப்படின்னு என்னை குறித்து விளக்கி சொல்லி நான் அப்படி கம்பீரமா நெஞ்சு உயர்த்தி நான் நடக்கவே மாட்டேன். முழுங்குப்புற விழுந்து எங்கள் நீதிகளை அல்ல, நம்ம பக்கம் இருக்கிறத நியாயம் அதை எடுத்து எடுத்து பேசுறதுக்கு நான் விரும்பல. உங்களுடைய மிகுந்த இரக்கத்தையே நம்பி. நான் எதை நம்பி இருக்கிறேன்? என் அப்பா என் மீது இரக்கம் உள்ளவர், நிச்சயமா என்னை காப்பாற்றும். நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால நான் தப்பிச்சிருவேன். என் மேல எந்த தவறுமே இல்லை, நான் நீதிமானா இருந்தாலும் கூட அவருடைய இரக்கம்னு ஒண்ணு இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும். அதான் கிருபை. அந்த கிருபை இருந்தா தான் என்ன பண்ண முடியும். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும், நான் செய்த தான தர்மங்கள், நான் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் என்கிட்ட ஒரு தவறும் இல்லாதனாலதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் நான் பரிசுத்தமாய் வாழ்றதுனால இல்லவே இல்லை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையை நம்பி ஜெபம் பண்ணீங்கன்னா சீக்கிரமா விடுவிக்கப்படுவீர்கள். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்துருவார். அவமானத்தால் நிரப்பப்பட்ட நம்மை கர்த்தர் கையில எடுத்து உயர்த்த விரும்புகிறார். அதனால்தான் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் அந்த இரக்கத்தை கொடுக்கிறார், கிருபையை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தன்னைத்தானே தாழ்த்தும் போது, அப்போ எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கத்தையே நம்பி. உம்முடைய மிகுந்த இரக்கத்தையே. சங்கீதம் 25:18 பாருங்க. சங்கீதம் 25. இப்ப எதை நம்பி ஜெபிக்கணும்? கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்பதை நம்பி நம்ம ஜெபிக்கணும். சங்கீதம் 25:18 என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் என்ன கேட்கிறோம்? தாவீது என்ன கேட்கிறாரு? என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து எதை மன்னிச்சிருங்க?
எனக்கு வந்த துன்பம் வருத்தம், நான் அவரோட வழக்காடி, நான் இவ்வளோ படுறதுக்காக நான் அதுக்கேற்றபடி நான் எந்த தப்பும் பண்ணலையேன்னு வழக்காடாம, ஒருவேளை நான் மறைமுகமா எங்கேயாவது பாவம் பண்ணியிருப்பேனோ, என் பாவத்தை இதெல்லாம் கெஞ்சுவதற்கான அடையாளம் இருப்பாங்க. என் பாவத்தை எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க? என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. சொல்லால செயலால நான் உங்களை எவ்வளவு வேதனைப்படுத்திருக்கிறேன், எவ்வளவு காயப்படுத்திருக்கிறேன். நாம் அவரை மறந்துட்டு ஜெபிக்காம வேதம் வாசிக்காம அவரை மறந்துட்டு இஷ்டம் போல போனதே பாவம் தாங்க. அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கட 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 அப்படி போய் கொடுத்துட்டு சோத்திர 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 எங்க வாசல்ல நின்னுங்க, கதவு பின்னாடி நின்னுங்க, சோத்திர 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 ஆண்டவரே நான் போறேன், ஆண்டவரே உங்க சமூகம் முன்னாடி போகட்டும், ஆண்டவரே என்ன காத்து கொடுக்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா, உங்க சமூகம் முன்னாடி போகட்டும். ஆமென். கடகடகடான்னு போறது. ஆனா 24 மணி நேரமும் நமக்கு தான். அதுல ஒரு 5 நிமிஷம் தான் ஆண்டவருக்கு. எல்லா நேரமும் யாருக்கு தான்? நமக்கு தான். நான் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் கையில் எடுத்துக்கின்னு நியாயப்படுத்தி பேசுறதுக்கு நான் ஆயத்தம் இல்லை. அந்த அளவுக்கு எனக்குள்ள காரியம் எதுவும் இல்லை. அதனால நீங்க பாருங்க, பார்த்து என்ன பண்ணுங்க, என் பாவத்தை. அப்போ ஒருவேளை என் பாவத்தினாலதான் இந்த துன்பங்களோ இந்த அவமானம் வந்திருக்குதுன்னா, என்னுடைய அக்கிரமங்களால் தான் வந்திருக்குதுன்னா, என்னை மன்னிங்க. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா இரக்கம் உள்ளவர். வசனம் சொல்லுது வெகுவாய் மன்னிக்கிறவர். கர்த்தரை எப்படி மன்னிக்கிறாரா? வெகுவாய், உடனே. ஆண்டவர் தாமதம் பண்ணி இழுத்தடிக்க மாட்டார். நாளைக்கு வா, நாளைக்கு வா, அடுத்த மாசம் வா, டிசம்பர் 31 வருவல்ல, அப்போவா மன்னிக்கிறேன். இப்படிதான் சொன்னா நம்ம நிற்க முடியுமா? காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம். காலையில் எழுவதும் கிருபை, மாலையில திரும்பி வீட்டுக்கு வரோம் பாருங்க, அதுவும் என்னது? ஆமா. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காத்ததும் கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே. அக்கினி நடுவினிலே எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காத்ததும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எப்படி வந்தாரா? தூதனாக வந்து என்னை காத்ததும், ஆழி நடுவினிலும் சீரிடு புயலினிலும், ஓ ஆழியின் சீரிடும் எப்படி வராரா? நீர்மேல் நடந்து வந்து என்னை காத்ததும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காத்ததும் கிருபையே. அவருடைய கிருபை அக்கினியில போட்டுட்டாலும், நான் ரொம்ப நல்லவன் அதனால எனக்கு எந்த சேதம் வராது, அப்படி இல்லை. அவர் என் கூட இருக்கிறார். அவர் கிருபை என்னை தாங்கிறதுனால எனக்கு எந்த சேதம் வராது. அவருடைய கிருபையே அல்லாமல் வேறல்ல, அவருடைய இரக்கமே அல்லாமல் வேறல்ல. இதுதான் யோபு ஆணித்தரமா சொல்றாரு. அவர் கிருபைக்காய் நான் கெஞ்சுவேன், இரக்கத்துக்காய் நான் கெஞ்சுவேன். நீங்க என் மேல இறக்க வச்சுட்டீங்கன்னா, என் சூழ்நிலை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேல வந்துருவேன். நான் உம்மோட வழக்காடி சண்டை போட்டு, உங்ககிட்ட சண்டை போட்டு, நான் எந்த தப்பு பண்ணல தெரியுமா ஆண்டவரே இப்படி அப்படி நான் வழக்காடுறதுனால இன்னும் கீழே தான் போவனே தவிர மேலே ஏறி. அதனால தாழ்மைப்பட்டு நிற்க யோபு தடையா நமக்கு. எவ்வளவு பிரச்சனை உபத்திரம் வந்தாலும் எல்லாரும் பார்ப்பாங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, என்ன பாவம் பண்ணிச்சோ, அவர் வீட்டுல பாரு புயல அட்டிக்குது பாரு அது குடும்பத்தை போட்டு அப்படின்னு சொன்னாலும், அந்த டைம்ல நீங்க உங்க காதான அந்த வார்த்தையை கேட்டாலும், சொன்னவங்கிட்ட போய் உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, என்ன பத்தி தெரியுமா, கேட்க மாட்டேன். அங்க போய் இரக்கத்துக்காய் கெஞ்சு முழங்கல் படிட்டு, நீர்மேல் நடந்து வந்து என்னை காத்ததும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காத்ததும் கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே,
கிருபையே தேவ. தாழ்மைப்பட்டு இரக்கத்துக்காய் இப்படி கர்த்தர் சமூகத்துல போய் உங்க முகத்தை அவருக்கு நேரா திருப்பி பாருங்க. அவர் இறங்கினார்னா இரக்கம் உள்ளவர் சும்மா சாதாரணமா செய்ய மாட்டார். அவருடைய இரக்கம் பயங்கரமானது. உடனே வெகுவாய் மன்னிக்கிறவர். இப்போ சொல்லுவார், உன்னை அழிக்க போறேன் அப்படின்னு அந்த சொன்ன உடனே, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க பண்ணா, அழிக்க போறேன் நின்னவரு அப்படியே தாழ்மைப்பட்டு நின்ன உடனே, சரி போ உன்னை அழிக்க மாட்டேன் போ. எப்படிப்பா டக்குன்னு இப்படி மாறுறீங்கன்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் யாரு? இரக்கத்தில் ஐஸ்வர்யம். ரொம்ப பணக்காரரு, ஐஸ்வர்ய சம்பன்னர். எதுலன்னா இரக்க குணத்தில். போ எவ்வளவு தான் உனக்கு இறக்க பார்ப்பாங்க போ அப்படின்னு இதான் மனுஷன் சொல்லணும். ஆண்டவர் ஒரு நாள் நம்மள பார்ப்பாங்க. இப்பத்தானே ஆண்டவரே யோனாவுக்கு கோவம் வந்தது காரணமே என்னது? யோனாவுக்கு ஏன் கோவம் வந்தது? என்ன சொன்னீங்க? ஏன்னா இந்த நினிவே பட்டணத்தார் வந்து இவங்களுக்கு அருவருப்பானவர்கள், கொஞ்சம் பிடிக்காத ஆட்கள். பெத்லஹேம்ல இருந்து சுமார் ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பட்டணம் அது. அந்த பட்டணத்தை வந்து இவங்களுக்கு ஆகாது. அந்த பட்டணத்துக்கு போக சொல்றாரு கர்த்தர். போய் சொல்லுப்பா அவங்க பாவம் பெருகிச்சொன்னு ஒரு சந்தோஷம். அப்பா எவ்வளவு பாவம் பண்ண, அழிய போறான் என் காலியா அவன். இதுக்கு இவனுக்கு எதுக்கு நான் போய் எச்சரிச்சு ஒருவேளை மனம் திரும்பிட்டான்னா? அதனால சிம்பிள், எங்க போயிரு மாதிரி கொஞ்ச நாள் அமைதியா இருந்துரும். என்னத்தான் பண்றாங்க? அது பாவம் பண்ணி அழிஞ்சு போட்டோம். அதுக்கு எதுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும்? அதுக்கு எதுக்கு நான் போய் காப்பாற்றணும்? திடீர்னு மனம் மாறிச்சோன்னா ஐயோ இப்படி சொன்னா அப்புறம் ஆண்டவர் புரட்டி கட்டி போட்டது பாரு. இன்னொரு ஆளெல்லாம் கூப்பிட்டு நினைவுக்கு அனுப்ப மாட்டேன், என்னால அனுப்ப முடியும். நீ வா, உன்னை உடைக்கணும் தான். எப்படியோ அடிச்சு கிடிச்சு தூக்கின்னு வந்து மறுபடியும் பிரசங்கம் பண்றா. இப்போ இனிமே பட்டணத்தாரு நீங்க எல்லாரும் அழிப்பீர்கள், உங்க பாவம் பரலோகம் போயிருச்சு அப்படின்ட்டோன்னே இவருக்கு ஒரு திருப்தி. அப்பா அழிஞ்சு நாசமாச்சுடா இன்னைக்கு அப்படின்னு ஒண்ணு. ஒரு தீர்க்கதரிசி தானே, கர்த்தருடைய குணத்தை இன்னும் பூரணமா புரிஞ்சுக்கிறார். இந்த நினிவே பட்டணத்தார் எல்லாரும் அழுதோன்னு அழுது கர்த்தருக்கு முன்பதாக நினிவே பட்டணத்தார் தாழ்மைப்பட்டு நின்றார்கள். தங்களை தாங்களே தாழ்த்தி இல்ல உபவாசம் போட்டு தண்ணி கூட குடிக்காம எல்லாம் உட்கார்ந்த உடனே அழிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இப்போ அவர்களுக்கு செய்வேன் என்று நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறினார். மனஸ்தாபப்பட்டார். ஐயோ இவங்களை போய் நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இதுதான் யோனாவுக்கு கோவம் வந்துச்சு. அழிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அழிக்கிறேன்னு ஏன் அழிக்கிறேன்? இப்போ நீங்க அழிக்கிறீங்க, அதை பார்க்காம நான் போக மாட்டேன்னு சொல்லி அந்த பட்டணத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு மலை மேல போய் குடிசை போட்டுன்னு உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப நீங்க அழிக்கிறத நான் பார்த்துட்டோம். என்ன போட்டுக்கிறீங்க? அந்த குடிசைக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், வீண் வைராக்கி அப்படின்றது குடிசை. இந்த குடிசை பேர் என்னது? எத்தனை பேர் குடிசை இருக்கு? குடிசை எத்தனை பேருக்குள்ள இருக்கு? அது மட்டும் தெரியக்கூடாது, அது தெரியக்கூடாது. இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே போகணும். அது இன்னும் மேல மேல போய்கிட்டே இருந்து அது அழிஞ்சு நாசமா போயிடணும். அது பேரு வீண் வைராக்கியம். அந்த குடிசை பேர் என்னது? வீண் வைராக்கியம். ஆண்டவர் வெகுவாய் மன்னிக்கிறவர். என்ன மன்னிக்கப்பா, என்ன தாழ்த்துறேன் சாமி, என் எல்லா கிருமிகளும் மன்னிக்கப்பான்னு கேட்ட உடனே கர்த்தர் மனம் மாறுறாரு. யோனா ஏன்பா உனக்கு இவ்வளவு கோபம்? ஏன் கோபம்? அவர் அழிக்கிறேன்னு சொன்னாரு, அப்புறம் பார்த்தா அழிக்காம விட்டுட்டாரு. அது அவருடைய குணம்பா. ஏன் உன் குணம் இவ்வளவு மோசமா இருக்குது? ஒருவேளை நமக்கு விரோதமா எத்தனை சூழ்நிலை வந்திருந்தாலும் இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு முன்பதாக இரக்கத்துக்காக கெஞ்சும் பொழுது கர்த்தர் மனம் மாறுவார். ஒருவேளை நம்மள அக்கிரமங்கள், முன்னோர்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமா நமக்கு அழிவு முன்னாடி இருந்தாலும் இப்போ நம்ம இரக்கத்துக்காக கெஞ்சுக்கிற வேளையில கர்த்தர் மனம் மாறி நம் வாழ்நாளை நீடித்திருக்க பண்ணி நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நிச்சயமா எப்படி செய்வார். அதனாலதான் மிகுந்த இறக்கும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் என்ன பண்ணுங்க, சங்கீதம் 119 153 வசனம் சொல்லுகிறது. 119 153 என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். என்ன பிடிச்சுக்கிட்டாரு தாவீது? என்ன பிடிச்சிட்டாரு?
என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு? என் பாவத்தை மன்னியும். இப்ப என்ன சொல்றாரு? உங்களுடைய வேதத்தை நான் மறவேன். எதை பிடிச்சுக்கிட்டாரு? இரக்கத்துக்காய் நாம் கெஞ்சுகிற பொழுது வேதத்தை பிடித்து கொண்டவர்களாய் பேசுவோம், கெஞ்சுவோம். எதை பிடிச்சவங்களா இருக்கணும்? வேதம் கையில இருக்கணும். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவீங்க. உங்களுடைய வேதத்தை நான் மறக்காம இருப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உங்களுடைய வேதத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன். உங்களுடைய வசனம் என் உணவாக மாறும். ஓயாம படித்துப்பார். எத்தனை பேர் வேதத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க என்பது உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அப்படி வேதத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் சீக்கிரம் உங்களை விடுவிப்பார். அதனால இரக்கத்திற்காக நான் கெஞ்சுவேன். எதுக்காக கெஞ்சணும்? வேதத்தை மறக்கக்கூடாது. வேதத்தை பிடிச்சுக்கோங்க. புலம்பல் 5:1 சொல்லுது. எரேமியாவின் புலம்பல் பாருங்க. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பார். யாருக்கிட்ட தாங்க சொல்லணும்? கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை, எங்கள் நிந்தையை நான் அலட்டிக் கொள்ளாம வாதாடாம எங்களை ஏன்பா அப்படி பண்ணிட்டீங்கன்றதை விட அவர் பார்வைக்கு கொண்டு போயிருங்க எல்லாத்தையும். அவர் பார்வைக்கு எப்போங்க நம்ம சோர்ந்து பார்க்க ஜெபம் பண்ண முடியும்னா, வேத வசனத்தை நம்ம பிடித்து கொள்ளும் போது, நல்லா வாசிக்கிற பொழுது, பைபிள் நம்ம கையில மட்டும் இல்ல, நம்முடைய வாயில இருக்கணும், நம்ம இருதயத்துல இருக்கணும், உள்ள பதிந்து இருக்கணும். வசனம் எங்க இருக்கணும்? ஆகவே இரக்கத்திற்காக நான் கெஞ்சுவேன். யோபு சொல்றது என்ன? இரக்கத்திற்காக நான். ஆமென். அப்போ கெஞ்சினதுக்கு அப்புறமா தான் யோபுவின் வாழ்வில் அற்புதம். என்னன்னா, யாக்கோபு 4:10 வசனம் சொல்லுது. 2 வசனம் மாத்த சொல்லி நாம் ஜெபித்து முடிப்போம். யாக்கோபு 4:10 படிங்க. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்தின்படி யோபு கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு நின்றதினால் கர்த்தர் யோபுவை உயர்த்தினார். 2 நாளாகமும் 33:13 வசனத்தை பார். 2 நாளாகமும் 33:13. அவரை நோக்கி என்ன பண்றாரா? விண்ணப்பம் பண்ணுகிற போது இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு மனாசேங்கிற ராஜா இரக்கத்திற்காய் கெஞ்சுகிறான். 12வது வசனத்தை போட்டு, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இப்படி தாழ்த்தி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம் ஆண்டவருக்கு. 12வது வசனத்துல கர்த்தரை நோக்கி கெஞ்சி மிகவும் தாழ்த்துகிறான். 13வது வசனத்துல சொல்லுது, அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கி ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப திரும்ப அவன் எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? நான் பாட்டு கூட பாடணும்ல, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுங்க? என்னை திரும்ப என் நிலைக்கு வர பண்ணுங்க. என்ன இழந்து போன ஆசீர்வாதம், சமாதானத்தை திரும்ப கொண்டு வாங்கப்பா. என் கெஞ்சுதலுக்கு இறங்கி. அப்போ யோபுவினுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கின கர்த்தர் கடைசி 42ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரியும், 10வது வசனமும் 12வது வசனமும் யோபுவின் கெஞ்சுதலுக்கு இறங்கின கர்த்தர் அவனை இரட்டைத்தனையாய் ஆசீர்வதித்து அவன் நிலைமையை கர்த்தர் மாற்றி போட்டார். அவன் நிலைமையே கர்த்தர் மாற்றி போட்டார். 42:10-12 வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினவர் கர்த்தர். கெஞ்சி தன்னை தாழ்மைப்படுத்தின போது
அந்த கெஞ்சுதலுக்கு கர்த்தர் உடனே உடனே இறங்கி. நம்முடைய கெஞ்சுதலுக்கு இறங்க மாட்டாரா? ஆனா நம்ம பண்ண வேண்டியது என்ன? நான் அவரோடு வழக்காட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், என் தலையை உயர்த்த மாட்டேன், பெருமையா பேச மாட்டேன். நான் நீதிமானா இருந்தாலும் நான் அவமானத்தால் நிரப்பப்பட்ட நேரத்தில் அவருக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக நான் தாழ்மைப்பட்டு நிற்பேன். இந்த தாழ்மையின் வெளிப்பாடு தான் என்னது? 3 வார்த்தைகள். துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு, ரெண்டாவது அவர் சொல்றாரு, அவரோடு நான் வழக்காடாம இருப்பேன். ஒன்றாவது சொன்னாரு, நான் என் நியாயாதிபதி. நம்முடைய நியாயாதிபதி யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் இரக்கத்திற்காய் நான் கெஞ்சுவேன். எத்தனை பேர் அவரோடு வழக்காட தாழ்மைப்பட்டு வழக்காட மாட்டேங்கிறத வெளிப்படுத்தோம். நம்ம தாழ்மைப்பட்டு ஜெபிக்க, இரக்கத்திற்காய் கெஞ்சுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா? அந்த அர்ப்பணிப்போடு, அந்த அர்ப்பணிப்போடு எழுந்து நின்று, என்னை தாழ்த்துகிறேன், என் நிலைமையை மாத்துங்கப்பான்னு நான் கேட்பனே தவிர, என்னை ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்கிறீங்கன்னு நான் வழக்காட மாட்டேன். என் நிலைமையை மாற்று. என்னுடைய அங்கலாய்ப்பு, என்னுடைய அவமானங்கள், போராட்டங்கள், பலவீனங்களை மாற்றி என் சூழ்நிலையை மாற்றுங்கப்பா நான் கேட்கிறேன் சாமி. யோபு சொல்றாரு, நான் துன்மார்க்கனா இருந்தா நீங்க சொல்றபடி எனக்கு ஐயோ, நான் நீதிமானா இருந்தாலும் எனக்கு இப்ப நேரிட்ட இந்த அவமானத்தை வச்சு நான் அவரோட வழக்காட மாட்டேன். என் நியாயாதிபதி இடத்தில் நான் இரக்கத்திற்காய் கெஞ்சுவேன், கெஞ்சுவேன், கெஞ்சுவேன். இயேசுவே, இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும், என் மீது கிருபையாயிரும், என் மீது இரக்கமாயிரும். என் மீது கிருபையாக இறங்கும். ஏன் இத்தனை பாடுகள்? ஏன் இத்தனை அவமானங்கள்? ஏன் இத்தனை சஞ்சலங்கள்? ஏன் இன்னும் நான் மேல வரல? ஏன் மேல வர முடியல? சாமி, நான் கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். இந்த வார்த்தையை நாம் அப்படியே பிடித்துக் கொள்ளுவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை என்னை தேற்றுவாராக. ஒரு துக்கமான செய்தி, தயாவுடைய அப்பா கர்த்தருக்குள்ள நித்திரை எழுந்து விட்டார். நாம் கரங்களை உயர்த்தி அந்த குடும்பத்தின் பலம், அந்த குடும்பத்தை பலப்படுத்த வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த பிள்ளைகள் ராப்பகலாக கதறினார்கள், நாங்களும் ஜெபித்தோம். நாங்கள் இப்பொழுதுமோடு வழக்காடவோ, நாங்கள் கேள்வி கேட்கவோ எங்களுக்கு உரிமை இல்லை. ஆண்டவரே, அந்த மனுஷன் தவித்தார், துடித்தார். ஆனால் சபைக்கு செல்வதை அவர் தவறவே மாட்டார். இந்த சபையில ஆண்டவர் ஐக்கியமா தயா தம்முடைய அப்பா உயிருக்கு போராடுற நேரத்துல கூட கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்து அந்த பிள்ளை கதறி நான் ஜெபித்தான், ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணினான். ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கல. அந்த இரவு ஜெபத்துல வந்து இங்க ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல போய் தகப்பனோட நேரத்தை செலவழித்தான். அவன் கதறினான், அண்ணா, அப்பாவை குறித்து டாக்டர் இப்படி சொல்றாங்க, எனக்கும் நிம்மதி இல்லை. நான் நேற்று மாலையிலிருந்தே ரொம்ப சோர்ந்து போய், ஆண்டவரே என்ன நடக்கிறது? அந்த பிள்ளைகளை தேற்றும் பலப்படுத்தும் ஐயான்னு கேட்டபோது நமக்கு விளங்கல ஒன்று மாத்திரம், இந்த நீங்காத துயரத்துல அந்த குடும்பத்தை எப்படியாவது மேல கொண்டு வாங்கப்பா. எப்படி தாங்குவாங்க தெரியாது. எல்லா குடும்பத்திலும் இழப்புகள் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த சூழல் இருக்கும்பொழுது அந்த வலியும் வேதனையும் மிகவும் அதிகமா இருக்குது. கரங்களை உயர்த்தி, எங்கள் தகப்பனை தேற்றுங்க, பிள்ளைங்களை ஆற்றுங்க, பலப்படுத்துங்க. எங்களுக்கு வேறு என்ன செய்யறது எங்களுக்கு தெரியல. எங்களுடைய எண்ண குணமெல்லாம் கடைசி வரையும் ஜபிக்கணுங்கிறது தான். ஜெபம் பண்ணி எத்தனையோ பேர் ஜீவனோடு வர்றாங்க, சாட்சிகளை கேட்கிறோம். சில பேர் இப்படி முடிவை சந்திக்கிறார்கள். என்ன சொல்ல முடியும்? ஒருவேளை உம்முடைய மகன் போதும் என்று நினைத்திரோ என்னவோ, இந்த பூமியிலேயே எல்லாவற்றையும் பட்டுவிடு, என் மடியிலே நீ இளைப்பாறவா என்று அழைத்துக் கொண்டீரே என்னவோ. கடந்த சில நாட்களாய் அவதிப்பட்டவர்
நீர் உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு நீர் அவர் வைத்துக் கொண்டீர். அந்த குடும்பத்தை பலப்படுத்தும், மாற்றும், தேற்றும், மேற்கொண்ட காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னைக்கு சபையின் ஆராதனையில வந்து கலந்து கொண்ட பிள்ளைகளை பலப்படுத்துங்க, தேற்றுங்க, ஆற்றுங்க. ஆண்டவர், இன்னைக்கு வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறீங்க. எதனால நிரப்பப்பட்டாலும் நாம் கேள்வி கேட்காம, வழக்காடாம, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நிற்போம் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டு நிற்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய காரணங்கள் நடத்திட்டோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும், ஆசீர்வாத வழிநடத்தலும், பாதுகாப்பும் இன்று வேண்டும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அடைவோடு காத்துக்கொள்வதால். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்தால் சொல்லுங்கள். தம்பி தயாவுடைய தகப்பனார் நேற்று அடைந்ததை குறித்து விசாரியுங்கள். போய் பாருங்கள். அவருடைய காரியங்களை குறித்து அதை குறித்து நாங்கள் விளக்கி கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அவர் தகப்பனார் வேறு சபைக்கு போகிறவர். எல்லாரும் இணைந்து அந்த குடும்பத்துக்கு பலப்படுத்த வேண்டும், அந்த தம்பியை பலப்படுத்த வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிட புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிட புயலினிலும் நேர்மேல் நடந்து வந்து